ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செய்து வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் எனவும் தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கைத்தறி நிறுவனமான பான்பெப் போதிய வருமானம் இல்லாமல் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இங்கு பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பான்பெப் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பான்பெப் கைத்தறி நெசவாளியை பார்வையிட்ட அவர் ஊழியர்களுக்கு 5 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் குமரகுருப்பள்ளம் பகுதிக்கு சென்ற அவர் அங்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டார். அப்போது அடுக்குமாடி குடியிருப்பு விளக்குகளின் கழிவுகள் மற்றும் சமூக விரோத செயல்களால் அசுத்தமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசை வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இங்கிருந்த மக்களிடம் வீடு கட்டி தருவதாக அரசு உத்தரவாதம் அளித்து இருந்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் வீடு கட்டியும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளது. பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அனாவசியமாக வீணடிக்கப்படுகிறது. மக்களின் வரிப்பணத்தை அலட்சியத்தால் அரசு வீணடித்து உள்ளது. சொந்த வீட்டை இழந்து இங்கிருந்த மக்கள் வீடு இல்லாமல் கடனை வாங்கி வெளியில் வாடகைக்கு தங்குகின்றனர் என கூறிய அவர் இதில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசின் செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பான்டெக்ஸ், பான்பெப் போன்ற நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களை அரசு பயன்படுத்திவிட்டு தற்போது அவர்களுக்கான உரிய ஊதியத்தை கூட கொடுக்காமல் நஷ்டத்தில் சென்றுள்ளதாக கூறினார். அரசு முதலில் அவர்களுக்கான உரிய வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக நான் செய்வேன் என கூறினார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் கோமாளியின் சார்லஸ் மார்டின் சேர்ந்துள்ளதால் அவரை மக்கள் புறக்கணிப்பார்கள் என கூறியதற்கு பதிலளித்த அவர் சொல்லல்ல செயலென்ற தாரக மந்திரத்துடன் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் பல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்து வருகின்றோம். தேர்தல் முடிந்தவுடன் யார் கோமாளி என்பது தெரியவரும் என கூறினார். டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும். தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளோம். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என அவர் தெரிவித்தார்.